சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இவை பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும் 1வது மலை, 4வது மலை, 7வது மலைங்க, இந்த 3 மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மலை ஏற மாதிரிச்சுன்னா டார்ச் லைட்டு கண்டிப்பாக எடுத்து வந்துருங்க. ஏன்னா நம்ம பிரபு டக்கர் கூட வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறேன். ஏதோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். மூணாவது மலை வந்து ஏறி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். இந்த பாதையிலையும் போகலாம், இதுலையும் போகலாம். இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 3வது மலையில ஸ்டார்டிங்ல இருக்கும். அதே மாதிரி 3வது மலை முடிகிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல தண்ணி வருது. 4வது மலை, 5வது மலை, 6வது மலைங்க. 3 மலையும் வந்து பாத்தீங்கன்னா திருநீர் மலைன்னு கூட சொல்லலாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா பீமன் கலியுரண்டை மலைன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பெரிய குன்று மாதிரி தெரியுது பாருங்க. இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து பெண்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னா அங்க பாருங்க, மேகங்கள் பாருங்க எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. செம்ம காத்தடிக்குது, மேல சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். நமக்கு கைலாயம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நமக்கு இமயமலை தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட தென் கைலாயம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளிங்கிரி மலை தாங்க எல்லாருமே சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மலை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பிரபலமான ஒரு பெயர் தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை. இந்த வெள்ளிங்கிரி மலை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 4 மாதம் மட்டும் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறதை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த வெள்ளிங்கிரி மலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல தாங்க இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுக்கு பஸ் வந்து டைரக்டாவே இந்த பூண்டிங்கிற ஒரு மலையடிவாரம் இருக்குங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி எல்லாம் இருக்குது. மலையடிவாரத்துல பக்தர்கள் வந்து மலையேறதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் குச்சி வச்சிருக்காங்க. இது ஒரு குச்சி வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நைட் டைம்ல நீங்க மலை ஏறணும்னா கண்டிப்பா டார்ச் லைட் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா மொபைல் டார்ச் லைட் வச்சு நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள் வந்து மேலே மலை ஏறதுக்கு அலோடு கிடையாதுங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. 20 ரூபா கலெக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 20 ரூபா கொடுத்துருவாங்க. சின்னதாக ஒரு சாக்லேட்டில் இருக்கிற கவர் கூட எடுத்துகிட்டு போக மேலே அலோடு கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை தாங்க ஏறிட்டு இருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6 ஆகுதுங்க. இனிமேட்டு தான் விடிய போகுது. கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மலையடிவாரத்துக்கு வந்தோம். கீழே வந்து திரும்ப செக் போஸ்ட்டு கீழே செக் பண்ணிட்டு எந்த ஒரு பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லைங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 மலை வந்து நம்ம ஏற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து முதல் மலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கிட்டு தாங்க. ஷூவு, செருப்பு இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வந்துடுங்க. இல்லை வெறுங்கால் நடக்கிறதுனால நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி வந்து 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் 15 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் மொத்தம் ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறலாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலை ஏறிட்டு இருக்கோம். அவங்களுக்கு படிக்கிட்டே இருக்கும். இருட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டினா தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினா கொஞ்சம் விடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ன காட்டுறாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலை ஏறலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மலை ஏற மாதிரிச்சுன்னா டார்ச் லைட்டு கண்டிப்பாக எடுத்து வந்துருங்க. டார்ச் லைட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா மொபைல் லைட் வெளிச்சத்தை மட்டும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. முதல் மலை வந்து ஏறிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு படிக்கட்டு காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதாங்க அந்த படிக்கட்டு. ஃபுல்லாகவே படிக்கட்டுலாம் இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துவாரியில் அந்த மழை வந்து கனமாக பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே கல்லை அரிச்சிக்கிட்டு வந்து அப்படியே ஒன்று ஏற்றி நீத்தியமாக அப்படியே மாறிடுச்சுங்க. 1வது மலையோட எண்டிங் பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பிள்ளையார் கோயில் இருக்கும். அது வந்து 2வது மலையோட தொடக்கம் பாயிண்ட்டுங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் மலை வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போகிற மாதிரி செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் கூட இருக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிக்கட்டு கிடையாதுங்க. இப்போ நம்ம அப்படியே பிறந்த குழந்தை தவழ்ந்து போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்குமா. ரொம்ப சிரமமாக இருக்குமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு கொண்டு வந்தாங்க. இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி மலையில் வந்து சில படிக்கட்டுலாம் வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு படிக்கட்டுக்கு இன்னொரு படிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி ஹைட்லாம் கூட இருக்குது. சைடில் போய் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முதல் மலையும் 7வது மலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். நான் அதை போக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, 7வது மலை எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் சொன்ன பார்த்தீங்களா? அது பாருங்க அந்த இடத்துல தான் இருக்கு.
மக்களே இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா 1வது மலையோட எண்டிங் பாயிண்ட்டுங்க, வெள்ளை பிள்ளையார் கோயிலுங்க. இந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலை வந்து நம்ம சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம மலை ஏற வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருதுங்க. அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி தரிசனம் முடிச்சாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலையோட எண்டிங் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மலையை வந்து ஏறிட்டு இருக்கோங்க. இதை பாருங்க, படிக்கிட்டு வந்துருச்சு பாருங்க மக்களே. 2வது மலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து படிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மலை தான் ஏறிட்டு இருக்கிறோம். இந்த 2வது மலை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பிள்ளையார் வந்து ஒரு வழுக்கு பாறை காட்டுறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலைங்க. மக்களே இன்னைக்கு வந்து நம்ம கூட வெள்ளிகிரி மலை வர்றது பார்த்தீங்கன்னா பிரதாப் தான் வந்துட்டு இருக்காரு. பிரதாப் நானுங்க 2 பேர் தான் மலை ஏறிட்டு இருக்கிறோம். பிரதாப் வா ஏறு, எப்படி இருக்கு உடம்பு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கல அந்த மலையை பற்றி எப்படி ஏறுது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிகிரி மலை ஏறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு டக்கர் கூட வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறேன். ஏதோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏதோ பெண்டு கண்டு போச்சு. இப்போ தான் 2வது மலை பாதியில் இருக்கோம். இன்னும் போக போகிறோம். இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். இவர் தான் ஆல்ரெடி போயிருக்காரு. ஆனால் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் சொல்லி சமாளித்து கூப்பிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சுனைன்னு சொல்லுவாங்க. இந்த 2வது மலையை 2வது மலை வந்து எண்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழுக்குப்பாறை இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலையோட எண்டிங் பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு சுனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சுனையில வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்தது வந்து 3வது மலை தொடக்கத்திலே இன்னொரு சுனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த சுனையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி இருக்கும். இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் குடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆன மாதிரி வேற லெவலில் இருக்கும். ஆனால் 2வது மலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கிட்டு இருக்குங்க. 3வது மலை 4வது மலைக்கு மேலே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிட்டு வந்து கொஞ்சம் குறையுன்னு சொல்லி நினைக்கிறேன். மக்களே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வழுக்குப்பாறை இப்போ அதுதாங்க இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் இந்த வழுக்குப்பாறைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்லாக இருக்குங்க. இந்த கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுக்கெலாம் அப்படியே வந்து சூப்பராக வந்து செதுக்கி இருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த வழுக்குப்பாறை மலை மேலே தாங்க ஏறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சுனைன்னு சொல்லிட்டு தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இங்கே தண்ணி வருது மேலே வருதுங்கண்ணா? இங்கே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணுங்களா? இங்கே தான் பக்கத்தில் தான் தண்ணி வரும். இங்கீங்களா? ஆமாம். சரி, அதான் மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி மேலே போகணுங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கல்லுக்கு கீழே தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பக்தர் ஒருத்தர் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருங்க. அந்த இடத்துல நான் தண்ணி வந்து நான் குடிச்சிருக்கிறேன். ஒரு டைம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நைட் டைமில் மலை ஏறினாங்க. அப்போ வந்து குடிச்சிருக்கிறேன். பட் இந்த இடத்துல இப்போ தண்ணி வரல. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோம்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் சுனை தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப்பே தண்ணி வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிக்கோ. 2 இடத்துல தண்ணி வரும். ஒரு இடத்துல முன்னாடி காட்டின இடத்துல தண்ணி வரல. இதில் பாருங்க தண்ணி பாட்டில் நம்பிட்டு இருக்கு. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்கும். நல்லா இருக்கா? ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கும் தண்ணி. பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறவங்க வந்து இந்த இடத்துல தான் தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. 3வது மலையில தாங்க தண்ணி வருது. ஸ்டார்டிங்லேருந்து 3வது மலையில தான் ஃபர்ஸ்ட் தண்ணியே வருதுங்க. அதுக்கு இடையில எந்த ஒரு தண்ணியும் வரல. பனி வந்து அப்படியே நம்மளெல்லாம் தள்ளி அப்படியே போயிட்டு இருக்கு. வாயிலிருந்து புகை வருது. ஏறுவோங்க. 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில தான் 3வது மலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த சுனையே வந்து அந்த தண்ணி வந்து பார்த்தீங்களா, அந்த சுனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சுனையில் தான் பேருங்க. கொஞ்சம் தூரம் போனால் எனக்கு தெரிஞ்ச அந்த குகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவரோட பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஏறினவங்க நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இப்போ காலையில் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே நான் சொன்ன பார்த்தீங்களா பாம்பாட்டி குகையை சொல்லியிருப்பேன். அது இந்த கல் தாங்க. இந்த கல்லு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குகை இருக்குங்க.
இந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்க. 3வது மலையில் தான் கடை இருக்குது. கீழே 1வது 2வது மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து இப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல இன்னும் ஒரு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வரப்போகுதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டீ கடை இங்கே தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னா அந்த டீ கடைக்கிட்ட பாம்பாட்டி சித்தர் குகை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை இருக்குங்க. இந்த 3வது மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள், பாம்பாட்டி சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி தவம் நினைச்சாங்க. இந்த முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சோம் பார்த்தீங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனைன்னு சொல்லுவோம். அந்த கைத்தட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனையிலிருந்து தண்ணி வரும்னு சொல்லி ஒரு அதிகமாக இருக்குங்க. இப்போ தண்ணி குடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா தண்ணி குடித்தோம். அந்த சுனையிலிருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தோம். மலை ஏறிட்டு இருக்கிறாங்க மக்களே. நாங்கள் டீ குடித்தோம் பார்த்தீங்களா, அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர். ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, ஒரு டீ வந்து 20 ரூபா, பிஸ்கட் வந்து 40 ரூபா, மொத்தம் 60 ரூபா ஆச்சுங்க. இப்போ 3வது மலையில் இப்போ சைட்லலாம் பாருங்கள் மக்களே, சுற்றிலும் மரங்கள் தெரியுதா? இந்த 3வது மலையோட சரிங்க இந்த மரங்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாயிரும், மரங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தான் நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. வாயில புகை வருதுங்களா? சரியான கிளைமேட்டுங்க, செம்ம கிளைமேட்டுங்க. வாயிலிருந்து புகை வருதா? செம்ம கிளைமேட்டுங்க. இப்போ மணி 8ங்களா? மணி 8 மணி. காலையில் 5:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இன்னும் குயிக்காக வேகமாக ஏறி இருப்போம். வீடியோ எடுத்துக்கிட்டு பொறுமையாக ஏறினதுனால தான் இவ்வளோ லேட்டு. வெள்ளிங்கிரி மலை ஏறின மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப உடற்பயிற்சியில் ஓரளவுக்கு உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். டெய்லி ஒரு 1/2 hour காலையில் ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour ஜஸ்ட் ஜாகிங்லாம் வாக்கிங் போனீங்கன்னாவே ஓரளவுக்கு சூட்டபிள் ஆயிரும். போக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே மலை ஏறுவோம் மக்களே. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படி வரதுன்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல தாங்க இருக்குது. மக்களே, இப்போ இது வரைக்கும் இந்த மலை ஏறினதில் இப்போ பார்த்த இடம் தாங்க ரொம்பவும் டேஞ்சராக இருக்குதுங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா, அந்த ஆற்று வாரி பாருங்கள், தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து அந்த ஆளே நிற்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்பட்டுருது. இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போடுற மாதிரி இருக்குங்க. நம்ம சேஃபாக இந்த இடத்துல ஏறணுங்க, இல்லைன்னா கீழே விழுந்தோம்னா கண்டிப்பாக கை கால் முறிவு ஏற்பட்டுருங்க. நம்ம வந்து மலை ஏறது பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சேஃபாக பார்த்து மேலே ஏறணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் வந்து ரொம்பவும் டேஞ்சராக ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது மலையோட எண்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரத்து நிழல்லே வந்துட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸு அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து நிழல்லே நோட்டு வந்துருப்போங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மேலே மலை ஏறணுங்க. இதுமாதிரி ஓப்பன் பிளேஸு. இதுக்கப்புறம் தான் மலை ஏறது கொஞ்சம் கடினமாக இருக்க போகுது. பனிமூட்டம் பாருங்க, மணி வந்து 8:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பனிமூட்டம் பாருங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது வியூ பார்க்க. இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கிறாரு. இது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏறினீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். உங்கள் பேருங்க? என் பேர் சிவராஜ். கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் இதோட 5 வாட்டி வந்திருக்கேன். பகல் டைம்ல வருவீங்களா இல்லை நைட் டைம்ல? இல்லை, ஸ்டார்டிங் வந்து நைட் டைம் இந்த டைம்ல வருவேன். போன வருஷம் வந்து பகல் டைம் வந்துட்டேன். போன வாட்டி நான் சிங்கிளா வந்துட்டு ரொம்ப முன்னாடி வந்துட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். சிங்கிளா ஏறினேன், ஒரே ஆள யாரும் இல்லை துணைக்கு. நைட்டு ஒரே ஆள் ஏறினேன், ரொம்ப கடுமையா இருந்தது. அந்த சொனையில் குளிக்கும் போது ஒரே ஆள் இருட்டு கட்டிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. ஒரே ஆள் நின்று குளிச்சுட்டு ஒரே ஆள் ஏறினேன். கொஞ்சம் பயமா இருந்தது, தைரியமா இருந்தது. அப்ப வர்றது வருஷத்துக்கு ஒரு முறை, அதனால பொறுமையா வருவேன் நான். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். 3வது மலை வந்து ஏறி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். இந்த 4வது மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தர் பார்த்தீங்களா, அவரோட ஜீவ சமாதி வந்து இந்த 4வது மலையில தான் இருக்கு. அதை உங்களுக்கு காட்ட போறேங்க மக்களே. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3வது மலையில ஸ்டார்டிங்ல இருக்கும், அதே மாதிரி 3வது மலை முடிகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தண்ணி வருது. கிளைமேட் ஆனால் வேற லெவலுங்க, எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடிலாம் வருங்க பனிமூட்டமா இருக்குது. பிரதாப் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆன மாதிரி வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சரியான வேகத்தில் என்னோட வேகமாக ஏறிட்டு இருக்காப்ல. மக்கள் அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. முன்னாடி காட்டுறேன் பாருங்க. 4வது மலை வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எப்படி ஏறணும் பார்த்தீங்களா? இதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பிளேஸ் தாங்க. சூரிய வெளிச்சம் வந்துச்சுனாலும் அப்படியே வெயிலே ஏற வேண்டியதாங்க. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிழல்ல வந்தோம் இந்த மாதிரி தான் இருக்குங்க. தடமே இங்கிட்டு போகிற தடம் இப்படி தான் இருக்கும்.
அது பாருங்க அந்த இடத்துல பனிமூட்டைங்க 8:30 மணி இருக்கும். சூரியன் பாருங்க அங்கே இருக்குது. பனிமூட்டைலாம் மறைச்சிக்கிச்சுங்க. இந்த பனிமூட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மேலே ஏறிட வேண்டியதாங்க. இவளுக்கு சுடிதார் அது இதுன்னு போலாம் டைம் ஆச்சு. எடுத்து தம்பி ஒரு நிமிஷம் அறியா இந்த பாரு தானா சரி ரெண்டுலயும் போலாங்க. இந்த பாதிலையும் போலாம் இதுலயும் போலாம். இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் ஆமா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்க ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க. அப்படின்ட்டு இங்க பாருங்க தடத்தை பாருங்க. ஆளு அவசரத்துக்கு மேல இந்த இடத்துல எவ்வளவு பெரிய வாரிங்க. வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல மலை ஏறிக்கிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 1வது மலை, 4வது மலை, 7வது மலைங்க. இந்த 3 மலைதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னு சொல்லுவோம். மீதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஈஸியாக ஏறிடலாங்க. போன வருஷம் வர முடியலைங்க. அதனாலதான் இந்த வருஷம் வந்து நான் பாட்டில் கிளம்பி வந்துட்டேன். பக்கத்துல வந்து பிரதாப் வந்து கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன் டைமிங் மட்டும் பஸ் டைம் என்னன்னு கேட்க நான் மட்டும் வரேன் அப்புறம் கூட அவரும் வரேன் அப்புறம் இந்த ஒரு டைம் கூட ஏறல. அதனால அவரையும் இந்த டைம் கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நண்பர்கள் வரும்போது நான் ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வந்து ஒர்க் இருக்கும். ஒருத்தர் இப்படியே மாத்தி போக போன வருஷம் கேன்சல் ஆகி போச்சு. இப்போ வர முடியாது போச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த வருஷம் யார்ட்டையும் சொல்லாம நான் பாட்டில் கிளம்பி வந்துட்டேங்க. மக்களே சரியான பனிமூட்டைங்க. நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4வது மலையோட எண்டிங் பாயிண்ட்ல இருக்கும். 5வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. பின்னாடி எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட பனி, சரியான பனிங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பனிகள் எல்லாம் அப்படியே சூழ்ந்துட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க. இன்னொன்று முக்கியமா நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா 4வது மலை, 5வது மலை, 6வது மலைங்க. இந்த 3 மலையும் வந்து பாத்தீங்கன்னா திருநீர் மலைன்னு கூட சொல்லலாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க மக்களே. இங்க பாருங்க இந்த இடத்துல தேய்ங்க அந்த திருநீர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வருது பாருங்க. உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறாருங்க. நீங்க தேய்க்கும் போது தெரியுது பாருங்க. நீங்க பாருங்க தெரியுதுங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா திருநீர் மலைம்பாங்க. இந்த 3 மலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அப்படியே தாங்க இருக்கும். அப்படியே பாருங்க செங்குத்தம் அந்த இடத்துல அந்த ஃபாக் தெரியுது பாத்தீங்களா, அங்க போகணுங்க. அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தூட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். வாங்க மக்களே, இப்ப வந்து சமதளமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா செங்குத்தா மேல ஏற மாதிரி இருக்குங்க. பார்க்க வேற லெவலில் அட்டகாசமா இருக்குங்க. வியூ பாருங்க மக்களே. மக்களே நம்ம வெள்ளியங்கிரி மலை பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான நிலப்பரப்பு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அடர்ந்த காடுகள், சமதள பகுதி. அடர்ந்த காடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மலை வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளதான். காடுனா 2 பக்கம் மரங்கள் இருக்கும், அதுக்குள்ள நம்ம நடந்து வந்திருப்போம். 2வது வந்து பாத்தீங்கன்னா சமதள பகுதியா இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா சமதள பகுதினா செங்குத்தா மேல ஏற இருக்கும். இதுக்கப்புறம் 7வது மலை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மரமும் இருக்காதுங்க, பிளைன் ஏரியாங்க, ஃபுல்லா சமவெளியா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 விதமான நிலப்பரப்பை பார்த்துருக்கிறேன். நீங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மக்களே இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டர் சித்தரோட ஜீவசமாதிங்க. வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கொண்டு வந்தாங்க மக்களே. எலுமிச்சை பழம் வந்து இந்த வேர்ல குத்துவோம். மக்களே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டர் சித்தரோட ஜீவசமாதிங்க. தெரியுங்களா ஒட்டர் சித்தர்னு? மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5வது மலை தான் மலை ஏறிட்டு இருக்கோம். இது வந்து பெருசா பெரிய சொல்கிற அளவுக்குலாம் பெருசா பெரிய செங்குத்தா ஏறுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சமதள பகுதி தாங்க. கொஞ்சம் ஈஸியா நார்மலா நடந்து போற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மேடு, சின்னதா பள்ளம், மேடு ஏறி இந்த மாதிரி சின்னதா மேல கீழே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சமதளமா இருக்கும். இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீமன் கலியுரண்டை மலைன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபண்டர் வந்து தாராபுரத்துக்கு வந்தப்ப இங்க வந்து இந்த மலையில வந்து சிவனை நோக்கி தவறுறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. பக்கத்துல போய் காட்டுற அந்த இடத்துல பெரிய உருண்டையா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பீமன் கலியுரண்டை மலைன்னு சொல்றாங்க. இந்த இடம் பாருங்க ஆத்து வரி மாதிரி இருக்குது, வேற லெவல்ல இருக்குது மக்களே. ஆளு உசரத்துக்கு மேல இந்த இடம் பாருங்க தூணு, நம்ம ஆளு உசரத்துக்கு மேல அப்படியே இருக்கு பாருங்க அந்த
பள்ளம் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்து அரிச்சு தாங்க இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் உருவனுச்சுங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையோட உச்சில தான் இருக்கோம். எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பீமன் கலியுரண்டை மலைன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பெரிய குன்று மாதிரி தெரியுது பாருங்க. அப்படியே காட்டுற பாருங்க மக்களே, தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மலையோட உச்சிங்க. இதுக்கு கீழே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை கீழே இறங்குறது இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க வியூ, அந்த லாஸ்ட்ல இருந்து தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியல உங்களுக்கு. கீழே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் இருக்கு. அந்த பக்கம் பெரிய பெரிய மலைகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்க. இந்த சிறுவாணி டேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையான டேஸ்டான குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் தாங்க. பாட்டு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிறுவாணி தண்ணி எடுத்துன்னு அந்த பாட்டு வந்து காப்பிரைட் விழுந்த போது அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி டேம் வச்சு தான் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. வேற லெவலில் செம்ம காத்தடிக்குதுங்க. சரியான ஓப்பன் பிளேஸுங்க. பாருங்க மக்களே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம மலை ஏறினதுக்கு இந்த சிவனை தரிசனம் பண்ணதான். எனக்கு பின்னாடி பாருங்க அவரோட அந்த உச்சி தெரியுது பாருங்க. பக்கத்துல ஒரு மலை இருக்கு, 7வது மலைங்க. பார்த்துட்டேங்க வந்தா அப்படியே டயர்டெல்லாம் அப்படியே பறந்து போச்சுங்க. அந்த மலையை பார்த்தோன்னே அப்படியே காட்டுறேன் பாருங்க மக்களே, தெரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு உச்சி தெரியுதுங்களா? அங்கதான் மலைங்க. அங்க 7வது மலை, அது மேலதான் மலை ஏறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆண்டி சுனைங்க ஆண்டி சுனைக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம் மக்களே. இது வரைக்கும் 5 மலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி தாங்க போவோம். 6வது மலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கிறோம் மக்களே. ஏறப்ப பெருசா தெரியல, ஆனா இறங்குறப்ப பார்த்து ஜாக்கிரதையாகணும் மக்களே. ஏன்னா கால் சரிப்பாச்சுன்னா கீழே விழுந்துருவோம். ஆனா மேலே ஏறும்போது அந்த பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்க தான் கஷ்டமா இருக்கும். இப்ப காலு டக்குன்னு கீழே வந்துகிட்டே போகும். பதட்டத்துல வந்து தவறி விட்டு கீழே விழுந்துருவோம் மக்களே. இந்த மட்டும் மேலே ஏறணும். இப்ப டக்குன்னு கீழே இறங்கணும் 6வது மலை. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6வது மலை இறங்கிட்டோங்க. 6வது மலை இறங்கினதுக்கு அப்புறம் 7வது மலை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருக்குங்க. சிவன் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும். இந்த சுனை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனைங்க. நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏற வர பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீராடிட்டு தான் வந்து இங்கே இருக்கிற பக்கத்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் மலை ஏறுவாங்க. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இங்கே நீராடுற பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க துணி வந்து இங்கேயே வந்து போட்டு போயிடுறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மண் வளம் தான் வந்து மாசு ஏற்படுங்க. அதனால பக்தர்கள் வந்து தங்க கொண்டு வந்த துணியை வந்து மறக்காம கீழே எடுத்துட்டு போயிருங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 6 மலைகள் வந்து கடந்து வந்ததுனால ரொம்பவும் டயர்டா இருந்துச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டி சுனில நம்ம நீராடிட்டு இந்த ஆண்டி சுனிகளை உள்ள இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் இருக்கும். அந்த சிவனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியில ஒரு சிவன் இருக்குங்க. 2 சிவனையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7வது மலை ஏறணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆண்டி சுனில வந்து நம்ம எப்படி குளிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க மக்களே. நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமுமாயி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்த நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, ஓம் நம சிவாய
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய். ஆண்டி சுனியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குளிச்சுட்டோம், நல்லா குளிச்சு நல்ல பயங்கரமான ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7வது மலைங்க ஈசனை வந்து தரிசனம் பண்றதுக்கு கிளம்பி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான சவால் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் மலை எப்படி நம்ம அந்த படிக்கட்டுல ஏறணுமோ அதை விட சவால் பயங்கரமா இருக்கும். இங்க வாங்க மக்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்க, தெரியுதுங்களா மக்களே? இதுக்கப்புறம் தான் ஒரு மலை, பெரிய மலை ஏற போறேங்க. செங்குத்தா இருக்குங்க இந்த மலை. மக்கள் இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா யானையோட சாணங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் 5 நாள் இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அப்படியே பாருங்க மக்களே, இந்த இடத்துல இருக்குது யானையோட. இது வந்து பார்த்தீங்கன்னா சமதளமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா புல்லு மேயறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை முடிச்சு 7வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கும். 7வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழலிருந்து தண்ணி வருதுங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக தான் நல்லா தாங்க இருக்குது. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் விநாயகர் தான் நினைக்கிறேங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அப்படியே அப்படியே மேலே ஏறணுங்க. இனிமேட்டு பாத்தீங்கன்னா செங்குத்தா மேலே ஏற வேண்டியதான். பாருங்க மேகம் பாருங்க, அப்படியே நகர்ந்து போற தெரியுதுங்களா? பார்க்க அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. அந்த இடத்துலதான் சிவன் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பலிங்கமா இருக்காருங்க. அப்படியே இந்த வியூ பாருங்க மக்களே, சரியான நல்ல பனி மூட்டைங்க. அந்த இடத்துல ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நேரம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் இருக்குது. அந்த மலைக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழையாறு இருக்குது, கேரளா. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் மேகங்கள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். செம்ம காற்றடிக்குது, மேலே சூறாவளி காற்று மாதிரி அடிக்குது. மேகம் பாருங்கள் அவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள், தெரியுதா மக்களே? வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ண போகிறேங்க. இந்த போகிற வழியில் முன்னாடியே பாருங்கள் ஏகப்பட்ட இந்த வேலுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வராங்க பார்த்தியா பக்தர்கள். அவங்களாம் வந்து கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல அப்படியே குத்திட்டு போறாங்க. இங்க பாருங்க, வேற லெவல்ல சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருங்க. முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இங்க இருக்காருங்க. விநாயகரை வணங்கிட்டு அப்படியே உள்ள போனாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாக சர்ப்பம் மாதிரி அந்த இடத்துல பூ போட்டு கொடுத்துருக்கு. உள்ள போக முடியுது, எல்லாம் கேட்டு போட்டாங்க மக்களே. எல்லாமே உங்களை நான் காட்டுறேங்க. இந்த இடத்துல உள்ள போனா வந்து பாத்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்குங்க. மன்னன்மணி அம்மன், பார்வதி தேவியோட உள்ள சிலை இருக்கும். அந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க கேட்டு. எல்லாமே இந்த டைம் பக்காவா பிளான் பண்ணி பக்தர்கள் வர லைன் ஃபுல்லா இதுல தாங்க. அந்த பக்கம் போக அனுமதி கேட்டு மக்களே. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து தரிசனம் பண்ணோம். வேற லெவல்ல தரிசனம் இருந்துச்சு. கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இல்லைங்க. அப்படியே ஒருத்தர் 2 பேரும் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிம்மதியான ஒரு தரிசனம். நல்லா ரெஸ்ட் எடுத்து பொறுமையா சாமி பார்த்துட்டோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு சூப்பரா ஒரு வேற லெவல்ல ஒரு வைப், வேற ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்களும் ஒரு டைமாவது இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. மே மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து சுயம்பு மூர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்க. 5 லிங்கங்கள் இருக்குது. அவ்வளவு பார்க்க அற்புதமா வேற லெவல்ல நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க.
நல்லா குளிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி தான் இருக்கும். காற்று பயங்கரமாக வேற லெவலில் அடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஒரு சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவம் செஞ்சதா சொல்லி சொல்கிறாங்க. கீழே வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. பாட்டில் பிளாஸ்டிக் பொருள் எதுக்குமே அலோடு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் அதுக்கு லேபிள் வந்து ஓட்டிடுவாங்க. 20 ரூபா காசு கொடுப்பாங்க. 20 ரூபா காசு கொடுத்து அந்த பாட்டில் வந்துட்டு திருப்பி அந்த பாட்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் நீங்கள் சாக்லேட் 1 ரூபா சாக்லேட் இருந்தீங்களா அந்த சாக்லேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்டிக்கர் தாங்க அது. இந்த ஸ்டிக்கர் தான் 20 ரூபாய். திருப்பி இந்த பாட்டில் கொண்டு போய் கீழே கொடுத்தோம்னா அந்த 20 ரூபா வந்து திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் அலோடு கிடையாது. 1 ரூபா சாக்லேட் கூட அந்த சாக்லேட் பிரித்து அந்த சாக்லேட் மட்டும் ஒரு கவர்னா அந்த நியூஸ் பேப்பர் அதில் கட்டி வச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து அந்த 1 ரூபா காயத்துக்கு கூட வந்து மேலே அலோடு கிடையாது. பொருள் பாதுகாப்பு கிளாக் ரூம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் தனியாக அதுக்கு ஒரு அறை வச்சிருக்காங்க. கீழே நல்லா ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் வந்து மேலே அனுப்புறாங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் வந்து மேலே எடுத்துட்டு போக அலோடு இல்லை. சாயந்தரிசனை முடிச்சு அப்படியே கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. முதல் மலை கீழே இறங்கியாச்சு. நம்மளுக்கு தெரியுது பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதான் முதல் மலைங்க. இப்போ இறங்கி கீழே நடந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து பெண்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னா ஒரு 10-12 வயசுக்கு உள்ள ஒரு 45 இல்லை 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 10-15 பேர் பக்கமா மலை ஏறினாங்க, என் மலை இறங்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வரலாங்க. எந்த ஒரு தடையுமே இல்லை. இந்த வெள்ளிங்கிரி மலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேங்க. இதை தவிர்த்து நான் ஏதாவது சொல்ல மறந்தனால நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய் பாய்ங்க. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க.